இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திருமகள் சீரியல்ல நடித்த சுரேந்தர் மற்றும் நிவேதிதாவோட திருமண போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி வருது. இந்த நிலையில சுரேந்தர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணினாரு, அவங்களுக்குள்ள எப்படி காதல் மலர்ந்துச்சு அப்படிங்கறத நிவேதிதா ஷேர் பண்ணிருக்காங்க. கல்யாண பரிசு சீரியல்ல வாசுகி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான நிவேதிதா பிறகு திருமகள் சீரியல்ல வில்லியா நடித்து மிரட்டியிருப்பாங்க. அதே திருமகள் சீரியல்ல சுரேந்தர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. பிறகு மலர் சீரியல்ல அர்ஜுன் கேரக்டர்ல இப்ப லீட் ரோல்ல நடித்து வராரு. அண்ட் இப்போ சீரியல்ல நடிக்கிற ஜோடிகளுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த லிஸ்ட்ல சுரேந்தரும் நிவேதிதாவும் கூட இருப்பாங்க. ஸோ இவங்க இப்போ ரீசெண்டாக திருமணமான நிலையில என்ன திடீர்னு இப்படி சொல்லாம கொள்ளாம மேரேஜ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகியிருக்காங்க. அதுக்கு இது ஒன்றும் திடீர்னு நடக்கல, நாங்க திருமகள் சீரியல் ஷூட் அப்போ இருந்தே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்து வந்தோம். அண்ட் சீரியல் ஷூட் முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணோம். அதனால நிவேதிதா வீட்டுக்கு சுரேந்தர் போறதும் சுரேந்தர் வீட்டுக்கு நிவேதிதா போறதுமா இருந்து வந்திருக்காங்க. அண்ட் இதனால அவங்க 2 பேர் ஃபேமிலிக்குமே நல்ல பரிச்சயமா ஆகியிருக்காங்க. இந்த நிலையில சுரேந்தர் வீட்டுல பொண்ணு தேட அதே மாதிரி நிவேதிதா வீட்லயும் மாப்பிள்ளை தேடி இருக்காங்களாம். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் நினைச்சிருக்காங்களாம். பட் நல்லா போயிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல இதை ஷேர் பண்ணுனா ஃப்ரெண்ட்ஷிப் போயிட போகுதுன்னு பயந்து 2 பேருமே சொல்லிக்காம இருந்திருக்காங்களாம். ஆனா ஒரு கட்டத்துல அன்னியன் படத்துல வர சமத்து விக்ரம் மாதிரி சுரேந்தர் திடீர்னு நிவி வீட்டுக்கு வந்து நிவேதிதாவை உள்ள போக சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ண விரும்புறதா சொல்லிருக்காராம். சுரேந்தர் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயத்துல இருந்த நிவியோட அப்பா அம்மாக்கு இது ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சாம். ஆனா அது எப்படி லவ் முதல்ல என்கிட்ட சொல்லாம அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு செல்லம்மா நிவி சுரேந்தர் மேல கோவப்பட்டிருக்காங்களாம். ஆக மொத்தத்துல எல்லாமே நல்லபடியா ஓகே ஆகி திருமணமும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஹாப்பியா போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதன்படி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆகி வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாலுமே சிலர் நிவி உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு தானே அப்படின்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு வந்திருக்காங்க. அதாவது மகாராசி சீரியல்ல ஹீரோவா நடிச்ச ஆரியனுக்கும் நிவேதிதாவுக்கும் திருமணம் நடந்துருச்சு. பிறகு சில கருத்து வேறுபாடால 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சிருக்காங்க. இந்த நிலையில அடுக்கடுக்கா கொஸ்டின்ஸ் கேட்டு வந்த நெட்டிசன்ஸ்க்கு பதிலளிக்கிற விதத்துல நிவேதிதா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல தனக்கு டிவோர்ஸ் ஆகி 3 வருடம் ஆகிடுச்சு அண்ட் இப்போ ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ மூவ் ஆன் ஆகியிருக்கிறேன் அண்ட் இதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்வீங்க அப்படின்னு நம்புறேன்னு பதிவிட்டு இருந்தாங்க. இதையடுத்து நிவேதிதாவுக்கும் சுரேந்தருக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கு. இதுல சின்னத்திரை நடிகர் நடிகைகள் பலருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கலந்துக்கிட்டு பேசிய நிவேதிதா டிவோர்ஸ்க்கு பிறகு இருந்த அந்த 3 வருஷம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் அந்த நேரத்துல தனக்கு ஒரு ஹீலரா இருந்து நல்ல ஃப்ரெண்டா இருந்த சுரேந்தர் தான் இப்ப தனக்கு கணவராக இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருடைய பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஸோ 2 பேருமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பியூட்டிஃபுல் கப்பலுக்கு சோஷியல் மீடியால பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க. திருமகள் சீரியல்ல நடித்த சுரேந்தர் மற்றும் நிவேதிதாவோட திருமண போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகி வருது. இந்த நிலையில சுரேந்தர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணினாரு, அவங்களுக்குள்ள எப்படி காதல் மலர்ந்துச்சு அப்படிங்கறத நிவேதிதா ஷேர் பண்ணிருக்காங்க. கல்யாண பரிசு சீரியல்ல வாசுகி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான நிவேதிதா பிறகு திருமகள் சீரியல்ல வில்லியா நடித்து மிரட்டியிருப்பாங்க. அதே திருமகள் சீரியல்ல சுரேந்தர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. பிறகு மலர் சீரியல்ல அர்ஜுன் கேரக்டர்ல இப்ப லீட் ரோல்ல நடித்து வராரு. அண்ட் இப்போ சீரியல்ல நடிக்கிற ஜோடிகளுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த லிஸ்ட்ல சுரேந்தரும் நிவேதிதாவும் கூட இருப்பாங்க. ஸோ இவங்க இப்போ ரீசெண்டாக திருமணமான நிலையில என்ன திடீர்னு இப்படி சொல்லாம கொள்ளாம மேரேஜ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகியிருக்காங்க. அதுக்கு இது ஒன்றும் திடீர்னு நடக்கல, நாங்க திருமகள் சீரியல் ஷூட் அப்போ இருந்தே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்து வந்தோம். அண்ட் சீரியல் ஷூட் முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணோம். அதனால நிவேதிதா வீட்டுக்கு சுரேந்தர் போறதும் சுரேந்தர் வீட்டுக்கு நிவேதிதா போறதுமா இருந்து வந்திருக்காங்க. அண்ட் இதனால அவங்க 2 பேர் ஃபேமிலிக்குமே நல்ல பரிச்சயமா ஆகியிருக்காங்க. இந்த நிலையில சுரேந்தர் வீட்டுல பொண்ணு தேட அதே மாதிரி நிவேதிதா வீட்லயும் மாப்பிள்ளை தேடி இருக்காங்களாம்.
அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் நினைச்சிருக்காங்களாம். பட் நல்லா போயிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல இதை ஷேர் பண்ணுனா ஃப்ரெண்ட்ஷிப் போயிட போகுதுன்னு பயந்து ரெண்டு பேருமே சொல்லிக்காம இருந்திருக்காங்களாம். ஆனா ஒரு கட்டத்துல அந்நியன் படத்துல வர சமத்து விக்ரம் மாதிரி சுரேந்தர் திடீர்னு நிவி வீட்டுக்கு வந்து நிவேதிதாவை உள்ள போக சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ண விரும்புறதா சொல்லிருக்காராம். சுரேந்தர் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயத்துல இருந்த நிவியோட அப்பா அம்மாக்கு இது ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சாம். ஆனா அது எப்படி லவ் முதல்ல என்கிட்ட சொல்லாம அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு செல்லம்மா நிவி சுரேந்தர் மேல கோவப்பட்டிருக்காங்களாம். ஆக மொத்தத்துல எல்லாமே நல்லபடியா ஓகே ஆகி திருமணமும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஹாப்பியா போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதன்படி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆகி வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாலுமே சிலர் நிவி உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு தானே அப்படின்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு வந்திருக்காங்க. அதாவது மகாராசி சீரியல்ல ஹீரோவா நடிச்ச ஆரியனுக்கும் நிவேதிதாவுக்கும் திருமணம் நடந்துருச்சு. பிறகு சில கருத்து வேறுபாடால ரெண்டு பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சிருக்காங்க. இந்த நிலையில அடுக்கடுக்கா கொஸ்டின்ஸ் கேட்டு வந்த நெட்டிசன்ஸ்க்கு பதிலளிக்கிற விதத்துல நிவேதிதா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல தனக்கு டிவோர்ஸ் ஆகி 3 வருடம் ஆகிடுச்சு அண்ட் இப்போ ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ மூவ் ஆன் ஆகியிருக்கிறேன் அண்ட் இதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்வீங்க அப்படின்னு நம்புறேன்னு பதிவிட்டு இருந்தாங்க. இதையடுத்து நிவேதிதாவுக்கும் சுரேந்தருக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கு. இதுல சின்னத்திரை நடிகர் நடிகைகள் பலருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கலந்துக்கிட்டு பேசிய நிவேதிதா டிவோர்ஸ்க்கு பிறகு இருந்த அந்த 3 வருஷம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் அந்த நேரத்துல தனக்கு ஒரு ஹீலரா இருந்து நல்ல ஃப்ரெண்டா இருந்த சுரேந்தர் தான் இப்ப தனக்கு கணவராக இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருடைய வர்ஸ்ட் மொமெண்ட்ஸ் பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பியூட்டிஃபுல் கப்பலுக்கு சோஷியல் மீடியால பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.